அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். கடக ராசி அன்பர்களுக்கு சூரிய பேச்சு பலன்களை நாம் காணலாம். ஜென்ம ராசியில் குரு, 2 சூரியன் புதன் கேது இணைவு, 3 சுக்கிரன், 8ஆம் இடத்தில் ராகு, 9 சனி வக்கிரம், விரய ராசியில் செவ்வாய் இருக்கிறார். ஜென்ம ராசியில் குரு என்பதால் ஜென்ம குரு வனவாசம் போனதை போல சுபகாரியங்கள் தடங்களாகும், தாமதமாகும், கடுமையான முயற்சிக்கு பின்னால் தங்களுக்கு நிறைவேறும். குழந்தை பாக்கியம் தடங்களாகி பிறகு நல்ல விதத்தில் குழந்தை பாக்கியம் அமையும். 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் பேச்சில் சூடு பறக்கும், அதிக கோபம் படுவீர்கள். கோபப்படல் ஆகாது, உணர்ச்சி வசப்படுதல் ஆகாது. அடிக்கடி ஒற்றை தலைவலி வரலாம். சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் கல்வி சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. 2 கேது, குடும்பத்தில் அவ்வப்போது சிறு உரசல்கள் வரலாம். பேச்சில் கவனம் தேவை. கணவருடன் அனுசரணையாக இருத்தல் வேண்டும். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறார். 4ஆம் இட அதிபதி சுகஸ்தான அதிபதி சுக்கிரன் நீச்சம் அடைந்திருப்பதால் சகோதர ஒற்றுமையில் சிறு பாதிப்புகள் தங்களுக்கு உண்டாகும். சனி வக்கரம் அடைந்திருக்கிறார். உழைப்பு அதிகம். வியாபாரிகளுக்கு போட்ட முதலை எடுப்பதற்கு சற்று சிரமம்தான். பிறரை நம்பி வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம். தொழிலில் தங்களுக்கு நேரடி கண்காணிப்பு தேவை. விவசாயத்துறையில் உள்ளோருக்கு விவசாயத்தில் கவனம் தேவை. விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கும். மருந்துகள் கிடைக்காது. ஆகவே சற்று கவனமாக இருங்கள். எம்எல்ஏ எம்பிஸ் போன்றவருக்கு இந்த நேரம் சற்று நெருடல் தான். சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். கட்சிக்குள் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. மக்களிடையே புகழ் செல்வாக்கு குறையும். பொருளாதாரத்தில் பணம் எண்ணி செலவு செய்யுங்கள். கடன் வாங்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம், ஜாமீன் தர வேண்டாம். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.